அந்த நிற்காதன்ட்டு ஒரே வந்து புதுசாக வந்து ஸ்டாண்டில் கூட போயிட்டு நீ வண்டி நிறுத்த 2 வண்டி இந்த மாதிரி இடத்துல நிற்க கூடாது. இது பார்த்தீங்கன்னா சிஎம்சி பொறுத்தவரை ஃப்ரீ பஸ் வரலாம். இது தமிழக அரசு இலவச பஸ் நாராயணன் வந்து இலவச பஸ் வேலுமானத்தில் இத்தனை 10 ஆட்டோவில் வந்து ஓட்டு அங்கே நிற்காத இங்கே நிற்காத நம்ம அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நீங்களே வச்சுக்கலாம். எனக்கு அந்த ஆட்டோ காசை வந்து நீங்கள் கொடுத்துருங்க, நாங்கள் போய் வரேன், அரசாங்கம் எங்களுக்கு அரசு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசாங்கம் தான் போயிட்டாங்க. இந்த சின்ன வேலையில் இவ்வளோ 1000 வண்டியை விட்டு இங்கே ஓட்டாது அங்கே ஓட்டானா அப்போ எங்கே தான் ஓட்டணும்? ஆர்டி ஆஃபீஸில் போய் கேட்டால் நான் தான் வண்டி விற்கிற கண்டக்டர் மட்டும் சொன்னாங்க, நான் கலெக்டர் கமிஷன் கொடுக்குறேன், ஆர்டி ஆஃபீஸ் கமிஷன் கொடுக்குறேன், எல்லாருக்குமே நான் கமிஷன் கொடுக்குறேன். இந்த ஆட்டோ நான் உற்பத்தி வியாபாரம் பண்ணுறேன் சொல்கிறோம். ஆனால் நம்ம தொடர்ந்து நம்ம இன்றைக்கி வந்து போராடி தான் இருக்கிறோம். பகத்சிங் வந்து அந்த காலத்தில் போராடி தியாகம் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கி நம்ம வாழ்நாளில் தொடர்ந்து போராடுங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசு வந்து 44 தொழிலாளி சட்டத்தை வந்து 4 சட்டமாகிட்டாங்க. இன்றைக்கி இன்னும் போக என்ன சட்டம் வந்து கடுமையாகும். திடீர்னு இன்றைக்கி வந்து 15 பேர் ஒரு கம்பெனி வேலையை விட்டுருக்காங்க. திடீர்னு இன்னொரு கம்பெனியில் வந்து 25,000 பேர் வேலையை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி சோழிங்கரில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி 16 வருஷமாக அவங்க தொழிலாளி வேலை செஞ்சுருக்காங்க. ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை, நீங்கள் வந்து நாயுடுபேட்டைக்கு போகணும், நீங்கள் வந்து கோடம்பாக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறான். 16 வருஷமாக ஒரு இடத்துல வேலை செஞ்சு இன்றைக்கி அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா 480 நாள் ஒரு தொழிலாளி வேலை செஞ்சால் அவனை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த அரசாங்கமே சொல்கிறான். சட்டம் ஏற்றிடும். ஆனால் அந்த சட்டத்தை இந்த அரசாங்கமும் மதிக்கத்தில்லை, இங்கே இருக்கிற அதிகாரிகளும் மதிக்கத்தில்லை. 16 வருஷம் வேலை செஞ்ச தொழிலாளி திடீர்னு வேலையை விட்டு போனான். அவன் உழைப்பை சொல்லிட்டான், அவன் ரத்தத்தை சொல்லி 28 வயசில் வேலைக்கு போகிறான். ஒரு 15 வருஷமாக வேலை செய்ய 40 நீ ரிட்டையர்மெண்ட் 60 வயசில் வெளியே போகிற ஆள் 55 வயசில் நீ வேலையை விட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? நீ தூய்மை பணியாளர் சென்னையில் தூய்மை பணியாளர் போராடிங்கிறாங்க. கடந்த மாதம் 1ஆம் தேதி 12 நாளாக போகிறாங்க. ரிப்பன் மாலையம் வந்து அவங்க என்ன பணி நிரந்தரம் கேட்குறான். உனக்கு தேர்தல் வாக்குறுதி ஸ்டாலின் ஆண்டாரு ஆட்சிக்கு வந்தால் உங்களை வந்து நான் பணி நிரந்தரம் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த அறிக்கை கொடுத்துக்கிறேன். அதை பற்றி தான் நம்ம போராட்டம் நடத்துகிறாங்க. எங்களை வந்து பணி நிரந்தரம் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதையும் வந்து இந்த அரசாங்கம் கண்டுக்கிறோம். இந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி போல சொன்ன மாதிரி இந்த 10 வருஷமாக இல்லாத ஜிஎஸ்டி குறைய முடியாத இப்போ வந்து ஜிஎஸ்டி குறைச்சிட்டான். இந்த ஜிஎஸ்டி குறைச்சதுனால விலைவாசி கம்மி தான் ஏற்றுக்கிறோம். ஆனால் தொழிலாளிங்க வந்து கம்பெனிகளில் வேலை இல்லை, எங்களுக்கு கம்பெனியில் நான் வச்சுக்கிற பொருள்லாம் வந்து கம்மியாக வேலை கொடுக்குறேன், அதனால் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருக்கிற தொழிலாளிகளை வந்து வேலையை விட்டுருவோம். இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒன்றிய அரசு எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை, மாநில அரசு எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை, இந்த மாவட்டத்தை நிர்வாகத்தை எதிர்த்து நம்ம தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த பகத்சிங் பிறந்தநாளில் நம்ம அனைவரும் ஒத்துமையோடு இருந்து இனி தொடர்ந்து நம்ம இந்த அரசாங்கத்துக்கு எதிராக நம்மளோட உரிமைக்காக நம்மளோட வாழ்க்கையை பாதுகாக்காக நம்ம